மிக்ஸிலேயே சென்டரில் சாஃப்டாகவும் எட்ஜஸில் கிறிஸ்பியாக இருக்கிற ஆப்பம் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு 1 கப் இட்லி அரிசி, 1 கப் பச்சரிசி, 1/4 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், அவ்வளோதாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் நைட்டு மிக்சியில் போட்டு மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சிருக்கணுங்க. அப்போ தாங்க ஆப்பம் நம்மளுக்கு நல்லா ஓட்டையாக வரும். ஸோ இப்போ நான் தேங்காய் பால் ரெடி பண்ணேன். 2 ஏலக்காய், 1/2 மூடி தேங்காய், தண்ணி, சர்க்கரை போட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். இந்த ஆப்ப மாவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணுங்க. இந்த மாவில் நான் சால்ட்டு, கொஞ்சம் சுகர், கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஆப்பம் ஊற்றும் போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் வரும், சாஃப்டாகவும் வரும். கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 செகண்ட்ஸ் குக் பண்ணி எடுங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது எல்லா மாவுலையும் ஆட் பண்ணாமல் எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க.